போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்ட மேல் மாகாண சபை உறுப்பினர் உபாலி கொடிக்கார இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். கடந்த 16ஆம் தேதி பாரிய நிதி மோசடிகள் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை குறித்து இந்த வழக்கு இடம்பெறுகின்றது. கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கும்பிட்டு மன்னிப்பு கேட்டதாக சில ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. நான் அவ்வாறு மன்னிப்பு கேட்கவில்லை. கபடி அடைவது குறித்து தெரிவித்தேன். இந்த நிலையில் எனக்கு அவதூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் 500 லட்சம் நட்டஈடு கோரி ஆணைக்குழுவிற்கு செல்வேன். இதேவேளை முன்னாள் வெளிவிகார அமைச்சர் ரோஹித போகுலாகம இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். அமைச்சு பதவியில் இருந்தபோது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தி ஹோட்டல் ஒன்றில் தங்கியமை தொடர்பிலான சம்பவத்திற்கே இன்று இவர் ஆஜராகியிருந்தார். வெளிநாடு செல்வதற்காக நீதிமன்ற பொறுப்பில் உள்ள தனது கடவுச்சீட்டை விடுவிக்குமாறு இதன்போது ரோஹித போகுலாகம கோரியிருந்த நிலையில் அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இன்னும் வழக்கு விசாரணை தீர்மானிக்கப்படவில்லை. ஆகவே அனைத்திலும் நிரபராதி. ஹோட்டல் கட்டணம் தொடர்பில் பிரச்சனை ஏற்படும் என நான் நினைக்கவில்லை. நீதிமன்றம் தொடர்பில் பாரிய நம்பிக்கை உள்ளது.